எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு மிளகா பொடி. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இது தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு பற்ற வச்சுக்கணும். கடாய் காஞ்சோடனே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த பொடிக்கு தேவையான அளவு பெருங்காயம் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நல்லா பொரிஞ்சிடணும். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைப்படும். அதனால தான் பொரிச்சிக்கணும். 1 கப் தனியா போட்டுக்கோங்க. 1/2 கப் மிளகு போட்டிருக்கேன். ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகு மட்டுமே போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை மிளகு வேணாம், காஞ்ச மிளகாவே போதும்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் மிளகு போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் சூடேற அளவுக்கு வறுத்து வச்சிடணும். நல்லா வறுத்து ஆற வச்சிடணும். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான். பூண்டை தனியாக வச்சுக்கிங்க. உரித்து 1 கப் பூண்டு வச்சுருக்குறேன். ஆறினோடனே மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறத மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் பூண்டை போடணும். பூண்டை ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. பூண்டை போட்டு அரைச்சோன்னே இந்த மாதிரி இருக்கும். சுட சுட இட்லியோ தோசையோ ஊற்றி நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடக்குள்ளார சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.